27 நட்சத்திரத்தையும் தன்னுடைய அரவணைப்பில் நல்லது கெட்டதை பேலன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருக நட்சத்திரம். அதனாலதான் மிருகசீட நட்சத்திரத்தில் ஆண்களோ பெண்களோ பிறந்தால் பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை என்று கூறுவார்கள். இதில் என்ன அப்படின்னா, இந்த ஜாதி பற்றுதல் என்பதே கிடையாது, அனைவருமே சமமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மிருகசீட நட்சத்திரத்தில் காதல் திருமணம் அதிகமாக இருக்கும். மக்களாகட்டும் எதுவாகட்டும் கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிருகசீட நட்சத்திரம் இருந்தா தனித்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. புல்லான் பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மிருக சீரிடம். சிறப்பான ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த அந்த மிருகசீட நட்சத்திரத்துக்கு முதலில் வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் இந்த மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவர் சந்திரன். 27 நட்சத்திரத்தையும் தன்னுடைய அரவணைப்பில் நல்லது கெட்டதை பேலன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருக நட்சத்திரம். அதனாலதான் மிருகசீட நட்சத்திரத்தில் ஆண்களோ பெண்களோ பிறந்தால் பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை என்று கூறுவார்கள் ஜோதிடர்கள். அப்ப அந்த பொருத்தத்தை பார்க்க வேண்டியதே இல்லை என்றால் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக இருப்பார்கள். அந்த மாதிரி சிறப்பு இருக்கும். இவர்களை இந்த மிருகசீட நட்சத்திரத்திலிருந்து சாதாரணமாக புராணங்கள் 3 மதங்களிலுமே அந்த மிருகசீட நட்சத்திரம் வரும். கடவுளை வழிகாட்டி தேவதூர்களுக்கு வழிகாட்டி சென்றதும் மிருக நட்சத்திரம் தான். அங்க 786 என்ற செயல்பாடுகள், சந்திரனும் செவ்வாயும் தன்னுடைய சுற்றுக்களில் கணக்கீட்டு முறைகளில் 60 வருடங்களில் 786 முறை சுற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல். அதே போலதான் இந்த மிருகசீடன் இந்து மதத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான ஒரு நட்சத்திரமாக அந்த மிருகசீட நட்சத்திரம் இருக்கும். இந்த மிருகசீட நட்சத்திரத்தை கலிங்கத்து பரணி என்ற நூல்களில் போரை இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த முறையில் தான் போர் செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயித்தது அந்த கலிங்கத்து பரணி என்ற நூல். அந்த வீரர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த திடகாத்திரமான உணவு அல்லது திடகாத்திரமான உடல் இது அனைத்துமே கொடுக்கப்பட்ட அந்த மிருகசீட நட்சத்திரத்துடைய விலங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய்த்தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த அளவிற்கு அந்த மிருகசீட நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த மிருகசீட நட்சத்திரத்தில் இன்னும் நிறைய என்ன சொல்லலாம் உங்களுக்கு. இதில் என்ன அப்படின்னா, இந்த ஜாதி பற்றுதல் என்பதே கிடையாது, அனைவருமே சமமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மிருகசீட நட்சத்திரத்தில் காதல் திருமணம் அதிகமாக இருக்கும். என்றுமே இவர்கள் காதல் வசப்படக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க. அதைக்குத்தான் என்ன அப்படின்னாங்க, அந்த இதற்கு மான் சம்பந்தப்பட்டது, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மிருகசீட நட்சத்திரம். இப்ப இந்த மிருகசீட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெண்களாக இருந்தால் எங்கே எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ பருப்பு, அதாவது அன்னதானத்திற்கோ அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய தெய்வீக நிகழ்வுகளுக்கோ பருப்பு, துவரம் பருப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. பருப்பு தானம் கொடுப்பது பெண்களுக்கு சிறப்பான ஒரு தானமாக இருக்கும். அதே போல ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பருப்பு தானத்தை தன்னுடைய மனைவி மூலமாக கொடுத்து விட்டு பெருமாள் கோயில்களுக்கு அவர்கள் துளசி மாலை சாத்த வேண்டும். இது ஆண் பெண் இருவரும் சேர்ந்தே இந்த 2 தானத்தையும் செய்யலாம். காரணம் என்னன்னா, அந்த மிருகசீட நட்சத்திரம் அவ்வளவு சிறப்பான நட்சத்திரம். அனைத்து வித மனித உயிர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியது அந்த மிருகசீட நட்சத்திரம். அப்ப அந்த மிருகசீட நட்சத்திரத்துல குறிப்பா இவர்கள் என்ன அப்படின்னா, அந்த கருவேப்பிலை, உணவில் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். கருவேப்பிலை இவர்களுக்கு சிறப்பான ஒரு உணவாக இருக்கும். அதே போல பீட்ரூட், தக்காளி இதுவும் அவர்களுக்கு உணவில் அவர்கள் உடல்நிலையை திடகாத்திரமாக சிறப்பாகவும் செய்யக்கூடியது இருக்கு. இன்னுமே இவங்க திடகாத்திரமான உடல்நிலை இருப்பவர்கள் தான் இவங்க மிருகசீட நட்சத்திரத்துக்காரர்கள். அப்ப இந்த மிருகசீட நட்சத்திரத்தில் கூட்டமாக எங்கே எல்லாம் இருக்கிறார்களோ, மக்களாகட்டும் எதுவாகட்டும் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை, அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிருகசீட நட்சத்திரக்காக இருந்தா தனித்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும். அந்த மிருகசீடம் நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதம், மிருகசீடனுடைய நட்சத்திரம் 10 1ஆம் பாதம் என்பது கணவன் மனைவி சுகமாக நல்ல ஒரு அந்யோன்யத்திலேயோ அல்லது கணவன் மனைவி இருக்கிற சுகமோ தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க பிறந்தவர்கள் அவர்கள்
மிருகசீடம் 2ஆம் பாதம் என்பது அவர்களுக்கு பிரபு அம்சம் என்ற அம்சத்தை வாங்கி அந்த மிருகசீடம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்றென்றுமே தனித்திறமையோடு இருப்பாங்க. அவர்கள் மாதிரி வேற யாருமே மிருகசீடம் 2ஆம் பாதத்தினுடைய குழந்தைகள் தனித்தன்மையாக வாய்ந்து கொண்டிருப்பவர்கள். அதே மாதிரி மிருகசீடம் 3ஆம் பாதம் என்பது இயற்கையிலே பெண்களை கவர்ந்து இழுக்கும் திடகாத்திரமான அந்த அஜான பானு அப்படிம்பாங்க தமிழ்ல. அந்த திடகாத்திரமான ஒரு நிலை அவர்களுக்கு உடல்நிலை இருந்து பெண்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை அங்கே மிருகசீடம் 3ஆம் பாதத்துக்கு இருக்கும். அதே மிருகசீடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி என்றுமே இணை பிரியாத அவர்கள் ஒருவராக சென்று ஒருவராகவே திரும்புவாங்க. மற்றவர்கள் மாதிரி தனித்தனியா எந்த ஒரு விசேஷத்துக்கு தனித்தனியாகவும் போக மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஜோடி சேர்ந்து தான் போவாங்க, ஜோடி சேர்ந்து தான் வருவாங்க. அப்ப அந்த மிருகசீட தன்மையில் இவ்வளவு சிறப்பான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த காதல் வசப்படக்கூடிய ஒரு மிருகசீட நட்சத்திரம் என்றென்றுமே இருக்கக்கூடியது. அப்ப இந்த மிருகசீட நட்சத்திரத்துக்கு இவர்களுக்கு உண்டான சிறப்பான கோவில் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இவர்கள் சென்னையில் இருக்கிற வடபழனிக்கோ அல்லது திருச்சியில் இருக்கிற வயலூர் முருகனுக்கோ, ஏன்னா 2 பாவத்திற்கு சம்பந்தப்பட்ட இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஒன்று சென்னையில் வடபழனியோ அல்லது திருச்சியில் இருக்கக்கூடிய வயலூர் முருகனுக்கோ சென்று, திருச்சியில் வயலூர் முருகனுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஜீவ சமாதிகளை வழிபடுவது, வடபழனியில் செல்லும் பொழுது அந்த கோயில்களுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்கும் பொழுது இவர்கள் இருவரும் அந்த செவ்வாய்க்கிழமை நாள்களிலோ அல்லது வெள்ளிக்கிழமை நாள்களிலோ சென்று வந்தால் வாழ்வில் என்றென்றும் சுகமாக இருப்பார்கள். வாழ்க்கை என்றென்றும் அவர்களுக்கு பொருளாதாரத்திலும் சரி, கணவன் மனைவி அந்நியத்திலும் சரி சிறப்பாக இருப்பார்கள் என்று, தன்னுடைய வாழ்க்கை என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் என்று கூறி அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.